வீடு திரும்பக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்போ இந்த கரண்ட் சீஃப் செக்ரட்டரி அவர் வீட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடந்திருக்கு, அவரோட உறவினர்கள் வீட்லேயே வந்து ரெய்ட் நடந்திருக்கு. இது வந்து ஒரு எப்படி பார்க்குறேன்? அதாவது ஏற்கனவே இது சம்பந்தமாக விளக்கமாக விவரமாக நான் இது சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் ஒரு அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை என்பது கடந்த 5 வருஷமாக அதிமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முறைகேடு ஊழல் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, இது குறித்து நாங்கள் பல முறை திமுக கழகத்தை சார்ந்த நாங்கள் மட்டுமல்ல, பல்வேறு கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இது குறித்து தங்களுடைய விமர்சனத்தை தொடர்ந்து எடுத்து வைத்து வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே கரூர் பகுதியில் அன்புநாதன் வீட்டில் நடந்த ரைடு, அதை ஒட்டி அன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்த விஸ்வநாதன் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற ரைடு, சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்த துரைசாமி அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற ரைடு, இப்படி தொடர்ந்து வாடிக்கையாக இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அதனுடைய உச்சக்கட்டமாக தலைமைச் செயலாளருடைய இல்லத்தில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த ரைடுகள் நடந்திருப்பது என்பது தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு தலைகுனிவை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக உண்மை நிலை என்ன என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கு நல்ல விளக்கத்தை தர வேண்டும். அதுதான் நான் மட்டுமல்ல, இந்த நாடே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அடுத்த கட்டமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நான் சொல்கிறேன், ரைடு நடந்துக்கிட்டு இருக்குன்னு ரைடே முடியல. மம்தா பானர்ஜி வந்து ஒரு மாறுபட்ட கருத்து சொல்றாங்க. மாநில அரசுடைய உரிமையில தலையிடுற மாதிரி டெல்லி சீஃப் செக்ரட்டரி வீட்டில் பண்ணாங்க. அடுத்தது வந்து அங்கே இப்போ தமிழ்நாட்டுடைய மாநிலங்களுடைய தலைமையில் கை வைக்கிற மாதிரி ஒரு மத்திய அரசு. அது வந்து அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை பற்றி நான் விமர்சிக்க விரும்பலை. இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பற்றி தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் தொடக்கத்திலே சொன்னேன், இது சம்பந்தம் அறிக்கை வெளியிட்டேன்.